நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வெட்கக்கேடு. ஒரு அமைச்சர் பொன்முடி, அவன் இன்னைக்கு அமைச்சர் பதவியிலே இருக்கான். ஒரு இந்து தர்மத்தை கேவலமா பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கத்தில் இருக்கு. நம்மளுடைய அரசாங்கமும் அதே மாதிரி தர்ம துரோகிகளையும் இந்து தர்மத்தை அவேளமா பேசக்கூடியவங்களை தான் அமைச்சர்களாக வச்சுட்டு இருக்காங்க. இப்படி பார்க்க போனா இதே பொன்முடி சமீபத்தில் ஒரு வாட்டி ஒரு பெண்கள் கிட்ட போயிட்டு எல்லாம் ஓசி 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 அப்படின்னு சொல்லி பெண்களையும் கேவலப்படுத்தின பொன்முடி சமீபத்தில் நம்ம இந்து தர்மத்தை ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்காரு. சைவம் வைஷ்ணவம் இந்த மாதிரி. அப்போ இந்த திராவிட மாடல் அரசு சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பதவியில் நீக்கிட்டோம். என்ன பதவி? கட்சியில் இந்த பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்கிற இந்த கட்சியில் ஜனாதிபதி பதவியில் இருக்க கட்சியில் நீக்கிட்டோங்கிறதுக்கு அவரு இதே உண்மையான திராணம் உள்ள அரசாங்கமாக இருந்தால், அவங்களுக்கு தைரியம் இருந்தா, இதே அரசாங்க தைரியம் இருந்தா பொன்முடியை கைது பண்ணி ஒரு அமைச்சர் பதவியிலேருந்து விரட்டணும். அரசாங்கத்துக்கு தைரியம் இருந்தால், இதே முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால் பொன்முடி பண்ணிருக்க தர்ம துரோகம். இது தர்ம துரோகம் மாத்திரமல்ல, நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், நம்மளோட தேசத்தினுடைய பெரும்பாலான கலாச்சாரங்கள் இந்து கலாச்சாரம். பெரும்பாலான கலாச்சாரம் இந்து கலாச்சாரம். நம்ம தேசத்துக்கு இந்து கலாச்சாரத்தை பற்றி அவமானமாக பேசக்கூடியது வெறும் கலாச்சார விரோதம் மாத்திரமல்ல, அது தேச துரோக ஒரு பேச்சு தான். அது இப்பேற்பட்ட ஒரு பொன்முடிய அரசாங்கம் தைரியம் இருந்தால் அவர் அமைச்சரை கைது பண்ணட்டும், பதவி நீக்கட்டும். அதே மாதிரி நம்ம இந்துக்களுக்கு, எந்த இந்துக்களுக்கு தைரியம் இருக்கோ, இந்துக்கள் இன்னைக்கு அவங்க பேசுறாங்க, இந்துக்களுக்கு தைரியம் இல்லாம அவங்க நம்ம இந்துக்கள் நம்ம விட்டுட்டோம். அவங்க எல்லாமே நமக்கு தைரியம் இல்லை, என்ன ஆகுமோங்கிற மாதிரி பயத்தில் இருக்காங்க. இதே மாதிரி தைரியம் உள்ள இந்துக்கள் யாரே ஆயிருந்தாலும் அந்த அமைச்சரை எங்கேயுமே விடாதீங்க, அமைச்சரை விடாதீங்க. இந்துக்கள் திராணம் இருந்தால், இந்துக்கள் உண்மையான இந்துக்கள் ஒரு சூடு சொல்ல இருந்தால், தர்மத்தை பற்றி அவேளனமா பேசக்கூடியது. அதே மாதிரி சமீபத்தில் பெண்களை பற்றி ஓசி ஓசின்னு சொன்னப்போ கூட பெண்களை விட்டுட்டீங்க. அதே பெண்கள் கொஞ்சமாவது ரோஷம் இருந்தால், அது பஸ்ல நீங்க நடமாடுறதா இருந்தால், அது பொன்முடிய நீங்க எங்க பார்த்தாலும் வேட்டி அடிங்க. அடியேன் ராமானுஜதாசன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.